Hey guys, இந்த வீடியோவில் டாப் 5 அப்கமிங் யமஹாவோட பைக்ஸ் என்னென்ன இந்தியாவில் லான்ச் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு டீட்டெயில்டாக இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். உங்களுக்கு அப்கமிங் யமஹாவோட இந்த 5 பைக்ஸில் எந்த பைக் பிடிக்குங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டாக நம்ம பார்க்க போகிற பைக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா MT-07 அப்படிங்கிற இந்த ஒரு தரமான ஒரு பைக்குங்க. இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 689cc parallel ட்வின் இன்ஜின் இருக்கக்கூடிய பைக்கை தான் லான்ச் பண்ண போகிறாங்க. MT-07 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா MT-03 விட உங்களுக்கு ரொம்பவே பெஸ்ட் டிசைன் வந்து இந்த பைக்கில் இருக்கும். இது வந்து சூப்பர் பைக் அப்படிங்கிறதுனால நல்ல பவர் பர்ஃபார்மன்ஸ் இருக்கும் அப்படிங்கிறது தெரியும். எல்லாமே வந்து லேட்டஸ்ட் டெக்னாலஜி சூப்பரான கான்ஃபிகரேஷன் இருக்கும். அது மட்டும் இல்லாமல் ப்ரைஸுமே பார்த்தீங்கன்னா 7,25,000 மேலே இந்த பைக்கோட ப்ரைஸ் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. இந்த MT-07 பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 689cc ட்வின் சிலிண்டர், அதாவது parallel ட்வின் சிலிண்டர் லிக்விட் கூல்ட் 4-stroke 4-valve DOHC மோட்டார் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டியூல் ஓவர் ஹெட் கேம்ஷாஃப்ட் வந்து இந்த பைக்கில் யூஸ் பண்ணியிருக்காங்க. கலர்ஸ்னு பார்த்தீங்கன்னா 3 கலர் இருக்கு. ஸ்ட்ரோம் ஃப்ளூ, அப்புறம் ஐஸ் ப்ளூ, வெர்மிலியன், அப்புறம் பார்த்தீங்கன்னா ஐகான் ப்ளூ, இந்த மாதிரியான கலர்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கோட இன்ஜின் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பவர்னு பார்த்தீங்கன்னா 74 ஹார்ஸ் பவரும் 68 நியூட்டன் டார்க்கும் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஸோ 2 சிலிண்டர் வந்து இந்த பைக்கில் கொடுத்துருக்காங்க. டெஃபினட்டாக இந்த பைக்கோட டாப் ஸ்பீட் அப்படிங்கிறது நம்ம நினைக்கிறத விட 200 km/h மேலே இந்த பைக்கில் தாராளமாக போக முடியும். ஃப்ரண்ட்ல டியூல் டிஸ்க் பிரேக் வந்து 290 mm ஹைட்ராலிக்ல கொடுத்துருக்காங்க. ரியர்ல சிங்கிள் டிஸ்க் 240 mm ஹைட்ராலிக்ல கொடுத்துருக்காங்க. டயர் சைஸ் பார்த்தீங்கன்னா 17 inch அலாய் வீல் தான் வந்து கொடுத்துருக்காங்க. டயர்ஸை பொறுத்த வரைக்கும் 120/70 செக்ஷன் டயர் ஃப்ரண்ட்லையும் 180/55 செக்ஷன் டயர் வந்து பார்த்தீங்கன்னா ரியர்லையும் கொடுத்துருக்காங்க. பிரேக்கிங் சிஸ்டம் கண்டிப்பாக டியூவல் சேனல் ABS, ட்ராக்ஷன் கண்ட்ரோல், கார்னரிங் ABSும் வந்து அவைலபிளாக இருக்கு. இந்த பைக்கோட கிளஸ்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், ப்ளூடூத் கனெக்ஷனும் இந்த பைக்கில் அவைலபிளாக இருக்கு. இதில் உங்களுக்கு GPS-உம் வந்து அவைலபிளாக கொடுத்துருக்காங்க. 14 liters ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. 183 kg வெயிட் வந்து அவைலபிளாக இருக்கு. ஸோ 183 kg வெயிட் அப்படிங்கும்போது டெஃபினட்டாக குவைட் மேனேஜபிள் அப்படின்னு தான் நம்ம சொல்லி ஆகணும். 150 mm வந்து கிரவுண்ட் கிளியரன்ஸும் அவைலபிளாக இருக்கு. இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் பை ஃபங்க்ஷனல் LED ஹெட் லேம்ப், LED டெயில் லேம்ப், LED இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. இந்த 2025ல பார்த்தீங்க அப்படின்னா யூஎஸ்டி ஃப்ரண்ட் ஃபோக்ஸும் ரியரில் மோனோ ஷாக் சஸ்பென்ஷனும் அவைலபிளாக இருக்குது. கலரும் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு சூப்பரான கலர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸ்கை ப்ளூ கலர்ஸில் பார்த்தீங்கன்னா வீல்ஸில் அலாய் வீல்ஸை வந்து கொடுத்துருக்கிறது ஒரு பெஸ்ட்டான விஷயமா இருக்குது. 2025ல இந்தியாவில் நம்ம MT-07 எதிர்பார்க்கலாம். ரெண்டாவதாக பார்த்தீங்கன்னா லேண்டர் 250 அப்படிங்கிற அட்வென்ச்சர் பைக். இந்த யமஹாவோட லேண்டர் XTZ 250 அப்படிங்கிற பைக் பார்த்தீங்கன்னா ஹீரோவோட எக்ஸ்பல்ஸ் 250க்கு ரைவலாக லான்ச் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. எக்ஸ்பல்ஸ் 210 வந்து இருக்கு. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு வந்து எக்ஸ்பல்ஸோட 400cc வரப்போகுது. 250cc எக்ஸ்பல்ஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது அது 200cc, அதாவது எக்ஸ்பல்ஸ் 210 தான் இருக்கும். இந்த லேண்டரோட XTZ 250 பார்த்தீங்கன்னா 1,60,000 எக்ஸ்ஷோரூம் பிரைஸ்ல நம்ம யமஹா கிட்ட இருந்து இந்த அட்வென்ச்சர் ஆஃப் ரோடிங் பைக்கை நம்ம எதிர்பார்க்கலாம். இது பியூரான அட்வென்ச்சர் பைக் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆஃப் ரோடிங்கும் இந்த பைக்கால வந்து தாறுமாறா பண்ண முடியும். 249cc சிங்கிள் சிலிண்டர் என்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4-strokeல ஏர் கூல்டு SOHC இன்ஜின் தான் கொடுத்துருக்காங்க. அதாவது சிங்கிள் ஓவர் ஹெட் கேம்ப் ஷாஃப்ட் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த இன்ஜின் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பவர்னு பார்த்தீங்கன்னா 20.8 ஹார்ஸ் பவரும் 21 நியூட்டன் டார்க்கும் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். 5-speed கியர் பாக்ஸ் அவைலபிளாக இருக்கு. டயர் சைஸ் பார்த்தீங்கன்னா குவைட் உங்களுக்கு வந்து ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கு. 80/90 செக்ஷன் டயர் ஃப்ரண்ட்லையும் 120/80 செக்ஷன் டயர் வந்து ரியர்லையும் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்ல இருக்கக்கூடிய வீல் சைஸ் 21 inch, ரியர்ல 18 inch வீலும் வந்து அவைலபிளாக இருக்கு. இதில் உங்களுக்கு ஸ்போக் வீல்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்ல டெலஸ்கோபிக் ஃபோக்ஸும் ரியர்ல உங்களுக்கு ஸ்விங்காமோட லிங்க்டு டைப் மோனோகிராஸ் சஸ்பென்ஷன் யூஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பைக்கோட சஸ்பென்ஷன் செட்டப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல டெலஸ்கோபிக் ஃபோக்ஸும் ரியரில் பார்க்கும்போது உங்களுக்கு மோனோ ஷாக் சஸ்பென்ஷன்ஸ் தான் அவைலபிளாக இருக்குது. ஸோ அது ஒரு பிரச்சனை கிடையாது, நல்ல ஒரு சஸ்பென்ஷனாக தான் இருக்குது. அண்ட் இந்த பைக்கோட கிளஸ்டரை பொறுத்த வரைக்கும் டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், நேவிகேஷன், ப்ளூடூத் கனெக்ஷன் அவைலபிளாக இருக்குது. லைட்டிங் செக்ஷன் பார்த்தீங்கன்னா LED ஹெட் லேம்ப், LED டெயில் லேம்ப், LED இண்டிகேட்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. ஃப்ளாட்டான சீட்டாக இருக்குது. நல்ல ஹையான கிரவுண்ட் கிளியரன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ கிரவுண்ட் கிளியரன்ஸோட அந்த ஒரு
சைஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 278 வந்து கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. இது வந்து ரொம்பவே சூப்பராக இருக்கு. 143 கிலோகிராம் வெயிட்டும் கொடுத்துருக்காங்க. அப்கமிங் Yamaha கிட்ட இருந்து இந்த லேண்டர் XTZ 250 அப்படிங்கிற அட்வென்ச்சர் பைக்கை எதிர்பார்க்கலாம். மூணாவதாக பார்த்தீங்கன்னா ஃபேசர் 125. ஸோ Yamahaவை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபேசர் மாடல் இந்தியாவில் ஆல்ரெடி 250 எல்லாமே இருந்தது. பட் லேட்டராக டிஸ்கண்டினியூ பண்ணிட்டாங்க. பட் இப்போ இந்த ஃபேசர் 125 இந்தியாவில் பார்த்தீங்கன்னா லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த ஃபேசர் 125 பொறுத்த வரைக்கும் இப்போ பெரிய அளவுக்கு Yamahaவோட 125cc இந்தியாவில் சூப்பராக இருக்குன்னு நம்ம எதையுமே சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு தான் Yamahaவோட 125 செக்மெண்ட் இன்னைக்கு இந்தியாவில் இருக்கு. ஏன்னா FZ மாடலில் நீங்கள் 150 எடுத்தாலும் சரி, இல்லை MT15 இல்லை R15 எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 150 செக்மெண்ட்டில் இருக்கு. ப்ரைஸுமே பார்த்தீங்கன்னா 1,50,000 ஆன் ரோட் ப்ரைஸில் FZ மாடலும் 1,90,000க்கும் மேலே அண்ட் எபோவ் 2 லேக்குக்கு மேலே தான் வந்து ஆன் ரோட் ப்ரைஸில் தான் மற்ற பைக்ஸ் எல்லாமே இருக்கு. இந்த ஃபேசர் 125 நல்ல அஃபோர்டபுள் ப்ரைஸ்லையும் அதே சமயம் பார்த்தீங்கன்னா மைலேஜ் அண்ட் உங்களுக்கு நல்ல ஒரு கம்ஃபர்டபுளான கம்யூட்டர் பைக்காக இருக்குங்கிறத Yamaha சொல்லியிருக்காங்க. இந்த ஃபேசர் 125 பொறுத்த வரைக்கும் நமக்கு பார்த்தீங்கன்னா 48லேருந்து 55 km/லிட்டர் மைலேஜும் டாப் ஸ்பீட் நம்ம எதிர்பார்க்க முடியாது. அப்படியே நம்ம எதிர்பார்த்தாலும் 110 km/h தாராளமாக இந்த பைக்கெல்லாம் போக முடியும். இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் 11 ஹார்ஸ் பவரும் 11 Nm டார்க்கும் வந்து ப்ரொடியூஸ் பண்ண முடியும். ஃப்ரண்ட்ல சிங்கிள் டிஸ்கும் ரியர்ல ட்ரம் பிரேக்கும் இருக்க போகுது. 13 லிட்டர்ஸ் ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி, சிங்கிள் சேனல் ABS வந்து இந்த பைக்ல இருக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ 123.7 cc தான் இந்த பைக்கோட இன்ஜின் டிஸ்பிளேஸ்மெண்ட் இருக்கும்னு சொல்லியிருக்காங்க. ஃப்ரண்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா டெலஸ்கோபிக் ஃபோக்ஸும், ரியர்ல உங்களுக்கு மோனோஷாக் சஸ்பென்ஷனோட தான் வரப்போகுது. ஃபிளாட்டான சீட் வந்து இருக்கும். அப்ரைட்டான ஹேண்டல் பார்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. அனலாக் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் தான் யூஸ் பண்ண போறோம் அப்படிங்கிறதும் Yamaha அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. டெஃபினட்டா ஃபேசர் 125 ஒரு பெஸ்ட் கம்ப்யூட்டராக இருக்கும், அதுல சந்தேகம் இல்லை. ஆனா பிரைஸ் எவ்வளவு கொடுப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்னை பொறுத்த வரைக்கும் 1,15,000 இருந்து 1,25,000 இந்த ஃபேசர் 125 பிரைஸ் இருக்கும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். நாலாவதா பார்த்தீங்கன்னா XSR 155. XSR 155 லான்ச் பண்ணுவாங்க அப்படிங்கிறத எந்த இடத்துலையுமே Yamaha அஃபிஷியலாக சொல்லலை. பட் நம்மளும் ஒவ்வொரு வருஷமாக எதிர்பார்த்துட்டு இருக்கோம். கூடிய சீக்கிரம் லான்ச் பண்ணுறதுக்கும் பாசிபிலிட்டிஸ் இருக்கு. ஏன் XSR மாடல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் நமக்கு இந்த ராயல் என்ஃபீல்டோட ஹண்டர் 350 பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான செக்மெண்ட்டில் வந்து நல்ல ப்ரைஸ் வந்து இருக்கு, சூப்பரான கான்ஃபிகரேஷன் இருக்கு. ஹண்டர் 350க்கு ஒரு ரைவலா இந்த XSR 155 இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா ரெட்ரோ டிசைன், நல்ல கம்ஃபர்டபுளான எர்கனாமிக், சூப்பரான இன்ஜின், ப்ரைஸுமே 1,50,000 உங்களுக்கு கிட்டத்தட்ட ஹண்டர் 350யோட ப்ரைஸில் வந்து வந்துடும். ஸோ அந்த மாதிரி ரைவலாக இருக்கணுங்கிறதுக்காக Yamaha இந்த XSR 155 இந்தியாவில் லான்ச் பண்ண போகிறாங்க. ப்ரைஸை பொறுத்த வரைக்கும் 1,50,000 நம்ம எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸில் எதிர்பார்க்கலாம். அண்ட் இன்ஜினை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 155 cc சிங்கிள் சிலிண்டர் லிக்விட் கோல்டு 4-stroke 4-valve இன்ஜின் தான் இருக்க போகுது. 19.3 ஹார்ஸ் பவரும் 14.7 Nm டார்க்கும் இருக்கும். 6-speed கியர் பாக்ஸும் கொடுத்துருக்காங்க. அசிஸ்டன்ஸ் ரிப்பர் கிளச்சும் இருக்க போகுது. ஸோ இந்த பைக்கை பொறுத்த வரைக்கும் 10 லிட்டர்ஸ் ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி, 134 kg வெயிட், டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், ப்ளூடூத் கனெக்டிவிட்டி, லைட்டிங் ஸ்டேஷன் எல்லாமே எல்இடியில் இருக்க போகுது. மைலேஜ் 40 km/லிட்டர் மைலேஜ், அதுக்கப்புறம் உங்களுக்கு டியூவல் சேனல் ABS, இந்த மாதிரி நல்ல பெஸ்டான கான்ஃபிகரேஷன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா இந்த XSR மாடலில் கொடுத்து தான் இந்தியாவில் 2025 லான்ச் பண்ண போகிறாங்க. அஞ்சாவதாக பார்த்தீங்கன்னா R125 அப்படிங்கிற 125 cc ஒரு ஃபுல்லி ஃபேர்டு பைக் லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த R125 மேபி RC125 ரைவலாக இருக்குங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஆப்ரிலியாவும் கூடிய சீக்கிரம் RS125 அப்படிங்கிற ஒரு நியூ மாடல் வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. இந்த மாதிரி என்ட்ரி லெவல் ஃபுல்லி ஃபேர்டு பைக்கு எல்லாமே ரைவலாக இருக்கணுங்கிறதுக்காக தான் Yamaha இந்த R125 லான்ச் பண்ண போகிறாங்க. 1,35,000 எக்ஸ்ஷோரூம் ப்ரைஸில் இந்த R125 எதிர்பார்க்கலாம். இப்போ 2025 மாடல் நிறைய யூரோப் கண்ட்ரீஸ்ல எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா லான்ச் பண்ணியிருக்காங்க சூப்பரான டிசைனோட. ஸோ 1,35,000 அப்படின்னாலும் என்ன கான்ஃபிகரேஷன் இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். 125 cc சிங்கிள் சிலிண்டர் லிக்விட் கோல்டு 4-stroke 4-valve SOHC இன்ஜின் யூஸ் பண்ணியிருக்காங்க. 15 ஹார்ஸ் பவரும் 12 Nm டார்க்கும் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். 6-speed கியர் பாக்ஸ் கொடுத்துருக்காங்க. 48 km/லிட்டர் மைலேஜ் கொடுக்க முடியும். டிஜிட்டல் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர், ப்ளூடூத் கனெக்டிவிட்டி, ஃப்ரண்ட்ல 41 mm அப்சைட் டவுன் ஃபோக்ஸும், ரியர்ல மோனோஷாக் சிஸ்டமும் கொடுத்துருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் லைட்டிங் செக்ஷன் எல்லாமே எல்இடியில் இருக்கு. எலக்ட்ரிக் ஸ்டார்ட், அதுக்கப்புறம் ஸ்டெப் அப் சீட், அதுவும் ஸ்பீட் சீட் வந்து கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட்ல பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல வைடான ரேடியல் டயர்ஸ் வந்து அவைலபிளாக இருக்கு. ஸோ ஓவராலாக ஒரு நல்ல பில்ட் குவாலிட்டியோட R125 லான்ச் பண்ண போகிறாங்க. ஓகே காய்ஸ், இந்த வீடியோவில் பார்த்த அப்கமிங் டாப் 5 Yamahaவோட பைக்ஸில் உங்களுக்கு எந்த பைக் பிடிக்குங்கிறத கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.